அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆதியாகமம் 24வது அதிகாரம் 40வது வசனம். நான் வழிபடும் கர்த்தர் உன்னுடனே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசருக்கு தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கும்படியான அந்த காரியத்தை குறித்து சொல்லி அனுப்புகிற நல்வார்த்தை. இந்த வார்த்தையின்படியே அவன் செல்கிறான். ஒரு வெற்றியோடு தான் திரும்பி வருகிறான். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது என்னன்னா, நீங்கள் புறப்படுகிற, நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் தெளிவாக உங்களோடு பேசுகிற காரியம், கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்துக்கான வழிவாசல்கள் உங்களுக்கு உண்டாகும். அன்றைக்கு ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு வாசல் உண்டானது. கர்த்தர் முன்குறித்த அந்த ரெபேக்காள், அவனுக்கு கிடைக்கும்படியான வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஆகவே ஈசாக்கினுடைய வாழ்விலே ஒரு காரியம் வெற்றியாக முடிவடைந்தது. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை, உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவதன் மூலமாக கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த மாபெரும் திட்டம் நிறைவேறக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்றதான விசுவாசத்தோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். அது பல விதங்களிலே உங்களுக்கு கேள்விகளை கொடுக்கலாம். பல நாட்களாக கூட நீங்கள் காத்திருக்கலாம், இதை செய்யலாமா வேண்டாமா என்று. இப்படி பல்வேறு விதங்களிலே கேள்விகளை கேட்டு பதில் தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக அவருடைய நடத்துதலின்படியான உங்கள் பிரயாணம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்தும் பட்சத்தில், ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தீர்க்கமாக அந்த வார்த்தை சொன்னார். ஆகவே அந்த வார்த்தை அப்படியே பலித்தது. ஆகவே இன்றைக்கும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாணம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை நடத்தும் பட்சத்தில், கர்த்தர் உங்களோடு பேசும் பட்சத்தில், கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு, ஒரு சமாதானம் உள் மனதுக்குள்ளே உண்டாகும். இதுதான் அறிகுறி. ஆண்டவர் நடத்துகிறாரா இல்லையா என்பதற்கு உள் மன சமாதானம் தான் பதில். ஆகவே உங்கள் உள் மனம் சமாதானம் பெறுகிறது இந்த வார்த்தை கேட்கும்போது என்றால், நீங்கள் புறப்படுங்கள். உங்கள் காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஆகவே இதனுடைய அடையாளம், அறிகுறி என்னன்னா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அடி மனதுக்குள்ள ஒரு தெய்வீகமான, இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு அமைதியான நிலை வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்றால் கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாக அமையும். ஆகவே இந்த அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு உங்கள் காரியத்தை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த அந்த காரியத்தில் முழுமையான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சந்தோஷப்பட்டு வீடு திரும்புவீர்கள். அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு பிரகாசமாக அமையும். ஆகவே வெட்கப்பட்டு நீங்கள் போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் வெற்றி கொடுத்து நிச்சயம் நடத்துவாராக. நல்ல பிதாவே, அன்றைக்கு காரியத்தை ஈசாக்கினுடைய வாழ்விலே ஒரு வெற்றியை ஆண்டவரை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணினீர். இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் உம்முடைய நடத்துதலோடு நாங்கள் செய்யக்கூடியதான காரியத்துக்கும் நீர் வெற்றியை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். அந்த வெற்றியை நாங்கள் அடைந்து இன்னும் ஒரு விசை உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புறப்படட்டும். ஆண்டவரே, உள்ளான மனதுக்குள்ள கர்த்தருடைய நடத்துதல் இன்னதென்று புரிந்து கொள்ள அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி.